சேலம் மாவட்ட ஓமலூர் பகுதியில் வந்து பொது பாதையை வந்து ஆக்கிரமித்து தன்னுடைய அம்மா பேரில் பட்டா போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸுங்க. அது வந்து மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டு ஆர்ஐ ஓமலூரில் ஏடிக்குள்ளே ஒர்க் பண்ணுறாரு. அது விஷயமா கிராம மக்களோடு தொடர்ந்து என் தலைமையில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் எங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை செஞ்சுருக்கிறோம். நீதிமன்றத்திலையும் நாங்கள் போய் உத்தரவு வாங்கியிருக்கிறோம். அதையும் நடைமுறைப்படுத்தாத இருக்கும்போது 2013 டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் ஆர்டிஓவாக பணி செஞ்சுட்டு இருந்த தணிகாசலம் என்பவர்கிட்ட நான் பலமுறை வலியுறுத்ததன் பேரில் எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அதை கவனித்து பார்த்தா 14 பிரச்சனை தீர்ந்துருன்னு சொல்லி வலியுறுத்தின பிறகு நான் அங்கே போகிறோம். ஆனால் அவர் அங்கே வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எங்களை வந்து பார்க்க தவிர்க்கிறாரு. கீழ்மட்ட அதிகாரிகளை பார்க்க சொல்கிறாரு. அவங்க திரும்ப இந்த பக்கம் பேச சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து நான் தொடர்ந்து அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டேன். அவர் நேரில் வந்த உடனே என்னை வந்து ஒரு மாநில பொறுப்பாளர்னும் பார்க்கல, நான் பொதுமக்களுக்காக வந்தவனும் பார்க்கல, நாங்கள் யாரும் அக்யூஸ்டும் கிடையாது. அவர் நேரடியாக வந்த உடனே என்ன ஃபோன் நம்பர் கிடைச்சா நீங்கள் வந்து அடிச்சுட்டே இருப்பீங்களா, நான் நம்பரை பிளாக் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறவாக பேசினார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயமா உங்கள் ஆளுங்க சொன்னதால தான் நான் ஃபோன் அடிச்சேன்னு விஷயம் சொல்லிட்டு வித் ஒரு பர்மிஷன் நான் போய் முன்னாடி உட்காந்துட்டேன். அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கிறேன். உட்கார்ந்த பிறகு அவர் எதையுமே கவனிக்கல. என்னுடைய வழக்கறிஞர் அந்த ஹைகோர்ட் ஆர்டரை விவரிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை கவனிக்கவில்லை. அவர் கேட்ட கேள்வி வக்கீலை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஒரு வக்கீல் நின்று பேசுகிறீங்க, உங்கள் கூட வந்தவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு ஆர்டிஓவை பார்த்து கேட்குறேன், நான் உங்களை பப்ளிக் சர்வெண்ட்டை தான் சார் பார்ப்பேன், நான் ஏன் நின்று பேசணும், அவர் வந்து அட்வொகேட்டுங்கிறதுனால அவர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பதில் கொடுக்கும்போது திரும்ப என்னோட வாக்குவாதம் செய்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இப்படி தான் வந்து ஜட்ஜி முன்னாடி உட்காந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நான் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் நின்று பேச மாட்டீங்களான்னு சொல்லி சாதி கொடுத்தே பேசுகிறார். எஸ்சி தான் நின்று பேச மாட்டீங்களான்னு சொல்லி பேசுகிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு நான் வழக்கறிஞர் நம்பரை பார்க்கும்போது அவர் நான் பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயந்து கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டதுனால நான் வெளியே வந்துட்டேன். ஸோ சாதியை குறித்து அவர் பேசுறதுனால நான் அங்கேயே அவரை வந்து ஆஃப் த ரெக்கார்ட் சத்தம் போட்டு வெளியே வந்துட்டேன். அது சம்மந்தமாக புகார் கொடுத்தேன். அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லை. சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் 156 சப்ளாஸ் 3ல் வந்து ரிஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட்னு சொல்லி ரிட்டை ஃபைல் பண்ணேன். அதையும் வந்து காவல்துறை வந்து நான் கொடுத்த புகார் சரியில்லை, நான் சம்மந்தம் இல்லாத அங்கே தலையிட்டாங்கிற மாதிரி அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. இதன் பெயரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் பிரகாரம் எந்த பூர்வாங்க விசாரணையும் செய்யாமல் ஒரு வழக்கை பதிவு செய்து தான் விசாரணை செய்யணும்னு சொல்லி சட்டம் சொல்லும்போது நீ எப்படி வந்து இவர் பொய்யா சொல்லிட்டாருங்கிறத போலீஸ் எப்படி சொல்ல முடியும்? போலீஸ் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வெளிப்படையாக அக்யூஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டவருக்கு வந்து தீங்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அக்யூஸ்டை காப்பாற்றவர்கள் செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதன் பேரில் அவர் மீது 112/2025 அப்படிங்கிற எண்ணில் வந்து ஆர்டிஓ மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நேற்றைய தேதியில் டிஎஸ்பி கூட்டத்தின் பேரில் டிஎஸ்பி திரு ஆரோக்கியராஜ் கூட்டத்தின் பேரில் நான் நேரில் போய் நடந்தவற்றையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டேன். நான் அதை தாண்டி ஒரு மனு அவர்கிட்ட நேரில் கொடுத்துக்கிறேன். இப்போ மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பிக்கும் நான் வந்து மனுவை கொடுத்து போகிறேன். அதில் ஆர்டிஓ தணிகாசலம்ங்கிற ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இப்போ கோயம்புத்தூரில் தொடர்ந்து நீடிக்கிறாருங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அவர் இதுக்கு முன்பாகவே வந்து சாதிய பாகுபாட்டோடு நடந்து நீதிமன்றத்தையும் காவல்துறையுமே தவறாக வழிநடத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது இனி வரும் காலத்தில் இந்த கேஸை வந்து நிற்காம பண்ணுறதுக்காக சாட்சிகளை மிரட்டுவதோ அல்லது கலைக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. என்னையே கூட நேரடியாக மறைமுகமாக வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆர்டிஓ தணிகாசலத்தின் மீது வன்கொடுமை குற்ற வழக்கில் வந்து உடனடியாக ரூல் 12(2)(3) படி அவரை சிறைப்படுத்தணும், எங்களுடைய பாதுகாப்பை சாட்சிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நாங்கள் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். முருகேசன் விடுதலை சட்டத்தை